வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டி போர்ட்டலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே நமக்கு மறந்துருச்சு, தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அது எப்படி நம்ம ரீட்ரைவ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஃபர்கட் யூசர் நேம் ஃபர்கட் பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஓப்பன் பண்ணி லாகின் பேஜ், உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்புட் கொடுத்து லாகின் பண்ணலாம். ரெண்டுமே தெரியல, இல்லை தப்பாக இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாதீங்க, லாக் ஆயிரும். அதனால இப்போ உங்களுக்கு யூசர் நேம் சரியாக தெரியலனாக்கா ஃபர்கட் யூசர் நேம்னு கீழே இருக்கு, அதை கொடுக்கலாம். இல்லை பாஸ்வேர்டு தெரியலன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு கொடுக்கலாம். இல்லை ரெண்டுமே தெரியலனாக்கா ஃபர்ஸ்ட் யூசர் நேம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ட்ரை பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் யூசர் நேம் நான் எடுத்துக்க போறேன், அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு நான் ரிட்ரைவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போறேன்னாக்கா, இப்போ அந்த ஃபர்கட் யூசர் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்துட்டு அந்த இமேஜில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் ஐடி, இமெயில் ரெண்டுக்கும் ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை இன்புட்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூசர் நேம் உங்க ரிஜிஸ்டர்ட் மெயிலுக்கும் ரிஜிஸ்டர்ட் மொபைலுக்கும் யூசர் நேம் போயிருக்கும். இப்போ அந்த யூசர் நேம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ யூசர் நேமை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு நம்ம தர போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்கட் பாஸ்வேர்டு அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் நேம் நமக்கு தெரியும். அந்த யூசர் நேம் நம்ம இன்புட்டா கொடுத்துக்கிறோம். அந்த இமேஜில் வரக்கூடிய நம்பர்ஸை டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறோம். இப்போ ஓடிபி டைப் பண்ணுறோம். இப்போ நம்ம நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணோம். மினிமம் 8லேருந்து 15 கேரக்டருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம யூசர் நேமும் தெரியும், பாஸ்வேர்டும் தெரியும். அதனால நம்ம ரெண்டையும் கொடுத்து இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஜ் லாகின் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே தெரியலனாலும் நீங்கள் ரீட்ரைவ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று தெரியலனாலும் நீங்கள் ஃபர்கட் யூசர் நேமோ இல்லை பாஸ்வேர்டை போட்டு நம்மளோட கரெக்டான நம்மளோட டீட்டெயிலை போர்ட்டல்லேருந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோட யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரீசன்ட் சேஞ்சஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இமீடியட்டாக நான் உடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.